சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை சார்பாக அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்கி வரவேற்கிறேன். இன்றைய தலைப்பு சித்த மருத்துவத்தில் இயற்கை பிரசவம். தங்கள் உரையை தொடங்கலாம் ஐயா. அம்மா, தலைப்பு திருவருட்பா. ஓ சாரிங்க ஐயா, மன்னிச்சிருங்க. இன்றைய தலைப்பு திருவருட்பா. கண்டினியூ பண்ணிப்போம். சரிங்க. ஜெய் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி சர்க்குரு திரு அருட்பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். தயாநிதி சுவாமி சரவணானந்த சர்க்குரு மலரடிகள் போற்றி போற்றி. அருட்பெருஞ்சோதி அமுதமே அமுதமளித்து எனை வளர்த்திட அருளாம் திருப்பெரும் தாய்தன் கையிலே கொடுத்த தெய்வமே சத்திய சிவமே இருட்பெரு நிலத்தை கடத்தி எந்தனை மேலேற்றிய இன்பமே எல்லா பொருட்பெரு நெறியும் காட்டிய குருவே பொதுநடம் புரிகின்ற பொருளே பொதுநடம் புரிகின்ற பொருளே. காயலாங்கனி எனக் கணிவிக்கும் ஒரு பெரும் கருணை அமுதே எனக்கு கண் கண்ட தெய்வமே கலிகண்ட அற்புத காட்சிய கனகமலைய தாயலாம் மனைய என் தந்தையே ஒரு தனித் தலைவனே நின் பெருமையை சாற்றிட நினைத்திட மதித்திட அறிந்திட சார்கின்றதோறும் அந்தோ வாயலாம் தித்திக்கும் மணமலாம் தித்திக்கும் மதியலாம் தித்திக்கும் மன்னிய என் மெய் அறிவலாம் தித்திக்கும் எனில் அதில் வரும் இன்பம் என் புகழுவேன். தூயலாம் பெற்ற நிலை மேல் அருட்சுகமெல்லாம் தோன்றிட விளங்கு சுடரே துரிய வெளி நடு நின்ற பெரிய பொருளே அருட்ஜோதி நடராஜ குருவே துரிய வெளி நடு நின்ற பெரிய பொருளே அருட்ஜோதி நடராஜ குருவே. ஆன்மநேய பெரியோர்களே, சான்றோர்களே, அருள் தாய்மார்களே, சிவ சிவ அன்பே சிவ என்ற குழுவை வைத்து வரக்கூடிய தயவு திரு டாக்டர் டி பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களே மற்றும் இதை இயக்கக்கூடிய திருமதி சிவஹேமா அவர்களே மற்றும் அனைவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் திருவருட்பாவில் சில பாடல்களை எடுத்துக்கொண்டு இன்றைய நாளுக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய சிந்தனையை நாம் செய்யலாம் என்று இருக்கின்றோம். இன்றைய தினம் பௌர்ணமி பூரண நிலவு நாளாக இருக்கின்றது. இது அண்டத்திலே ஒவ்வொரு மாதமும் பூரண நிலவு நாள் ஒரு நாள் 3:45 சனம் வந்துட்டு போய்விடும். புற அண்டத்திலே விளங்கக்கூடிய அந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய மதி வளர்வதும் தேய்வதுமாகவே இருந்து கொண்டே இருக்கும். 15 நாள் தேயும், 15 நாள் வளரும். ஒரு நாள் மட்டும் 3:45 நாளிகை இருந்துட்டு போய்விடுகின்றது. அதனால அப்படிப்பட்ட அந்த அண்டத்தில் இன்றைக்கு பௌர்ணமி நாள் என்று நம்முடைய பாரத புண்ணிய பெருநாடு முழுவதும், நம்முடைய தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய திருக்கோயில்களில் விசேஷமான வழிபாடுகள், கிரிவலங்கள், மலை சுற்றுதல், இப்படி நிறைய வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகின்றன. அப்படி நடைபெற்று கொண்ட போதும் நாம் ஆன்மீகம் வளர்ந்து விட்டது என்று லேசாக பெருமைப்பட்டு கொள்கின்றோம். ஆனால் ஆன்மீகம் ஒன்றும் வளரவே இல்லை என்பதுதான் எங்களுடைய சிறிய கருத்தாக இருக்கின்றது. ஏனென்றால் மனிதர்கள் ஏதோ வழிபாடு, இந்த மாதிரி விசேஷ நாள்கள், பௌர்ணமி, அமாவாசை, முக்கிய விரத நாட்களில் திருக்கோயில்கள்லையும் அதுகள்லையும் ரொம்ப வழிபாடு செய்கிறாங்க. ஆனால் எதற்காக வழிபாடு செய்கின்றார்கள் என்றால், உலகத்தில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், நன்மை தீமைகள் விளங்கி நன்மைகள் விளைவும் உலக அற்ப பிரயோஜனங்கள், இந்த வாழ்க்கையில் இடைக்கிடையில் வரக்கூடிய
நல்ல சௌகரியங்களுக்காகவும், தீமைகள் வந்தால் தீமைகள் விலகவும், அதற்காகத்தான் தெய்வ வழிபாடு, திருக்கோயில் வழிபாடு, சமய வழிபாடு என்றெல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆன்மீகம் என்றால் ஆன்மாவை பற்றி அறிந்து உணர்தல் வேண்டும். இன்றைய நவீன குலத்து மனிதர்கள் அறிவியலால் பூத பௌதீக அணுக்களை அறிந்து அதை நுண்ணிதாக பகுத்து அவற்றில் இருக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல்களை பயன்படுத்தி 80% அழிவையும் 20% நன்மையும் இந்த உலகத்துக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். உலக அணு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள், அணு விஞ்ஞானிகள். அதனால்தான் இன்றைக்கு உலகத்தை பார்த்தீங்கன்னா போர், பஞ்சம், நிலநடுக்கம் எல்லாம் உண்டாகி கொண்டே இருக்கிறது. ஏன்னா அன்பில்லாத தடித்த மனத்து அறிவியல் தானும் கெட்டு பிறரையும் கெடுத்து விடுகிற நிலைதான் இன்றைக்கு இருக்கின்றது. ஆனால் அப்படிப்பட்ட விஞ்ஞானத்தை தான், அறிவியலைத்தான் நாம் ஆகா ஓஹோ என்று போற்றி கொண்டு இருக்கின்றோம். விஞ்ஞானமும் இறைவனுடைய அருளால் தான் வெளிப்படுத்தப்படுகின்றது. இறைவனுடைய அருள் அல்லாமல் விஞ்ஞானமாயினும் அஞ்ஞானமாயினும் மெய்ஞானமாயினும் பகுத்தறிவாயினும் தொகுத்தறிவாயினும் எந்த இதுவுமே உண்டாகாது. இறைவனுடைய அருளால் தான் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டே இருக்கின்றது. அதனால்தான் வள்ளல் பெருமான் சொன்னார், அருளறிவு ஒன்றே அறிவு, மற்றெல்லாம் மருளறிவென்றே வகுத்த மெய் சிவமே என்று அருட்பெருஞ்சோதி அகவல்ல வள்ளல் பெருமான் இறைவனை பாடுகின்றார். அருளறிவு ஒன்றே அறிவு, மற்றெல்லாம் மருளறிவென்றே வகுத்த மெய் சிவமே என்று சொல்கின்றார். மருள் அறிவுனா மயக்க அறிவு. அதான் அவாவுகளி மயக்க அழுக்காறு இன்னா சொல்லால் இன்னா செயலால் வரக்கூடிய அறிவு தான் இன்றைக்கு உலகத்தில் பெருத்து போயிருக்கு. அதனால்தான் மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சில கூட பொறுமையாக இருக்க முடியவில்லை, அடக்கம் இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை. எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுவதில் தான் இருக்கிறார்கள். நம் நாட்டினுடைய பெரும் பெரும் சபைகள் எல்லாம் கூச்சல் குழப்பங்களும் சண்டையும் சச்சரவும், பேசக்கூடாதெல்லாம் பேசுகின்றார்கள் பொது சபைகளில். ஏன் அப்படி இருக்கிறதுனா, அது ஆன்மீகம் வளரவில்லை, ஆன்மாவை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை. உயிர்களின் உண்மையாகிய, உயிருக்கு உயிராகிய அணுசக்தியாகிய ஆன்மாவை மனிதன் உணர வேண்டும். அதை உணராமல் புற பூத பௌதீக அணுக்களை பற்றி தான் தெரிந்து வைத்திருக்கின்றான். அதுவும் அகங்கார அறிவினால் தெரிந்து வைத்து கொண்டு அதனால் நாட்டுக்கு நாடு எல்லாம் சண்டையும் சச்சரவும் போரும் பஞ்சமும் அழிவுகளும் மனித உயிர்களை இரக்கமில்லாமல் கொன்று குவிக்கின்றார்கள். ஆன்மீகம் பெருத்த ஊர்களெல்லாம் ஆடு மாடு கோழி பன்றி மீன்களை எல்லாம் இரக்கமில்லாமல் கொன்று குவித்து உணவாக்குகிறார்கள். எல்லாம் ரெண்டும் ஒண்ணுதான். ஆடு மாடு கோழி பன்றி மீன் இவைகளை பறவைகள் இவைகளெல்லாம் கொன்று குவிப்பது சர்வ சாதாரணமாக இருக்கிறது. அதை பற்றி யாருமே கவலைப்படுவது கிடையாது. ஆனால் மனித உயிர்களை கொல்லும் பொழுது, போர் மேகம் வந்து சூழும் போது மனிதன் எவ்வளவு அச்சப்படுகிறான், எவ்வளவு துன்பப்படுகின்றான் என்பதை அப்போதுதான் தன்னுடைய உயிர் மட்டும் போயிருமேன்னு நினைக்கும் பொழுது அவனுக்கு ரொம்ப கவலைப்படுகிறான், ரொம்ப பயப்படுறான். அதிலிருந்து மீள்வதற்கு என்ன செய்வது என்று யோசிக்கின்றான். மற்ற சிற்றுயிர்களெல்லாம் கொன்று குவித்து உணவாக்கி கொள்ளும் போது அதை பற்றி சிந்திப்பதில்லை. இதை வள்ளல் பெருமான் நமக்கு எடுத்து ஆதியிலிருந்து நம்முடைய முன்னோர்கள் சைவ நெறிகள்ல வைஷ்ணவ நெறிகள்ல எல்லாத்துலேயுமே நமக்கு தாவர உணவு பழக்கத்தை நமக்கு நிறைய கொடுத்துருக்குறாங்க. மது மாமிசம் மறந்தும் சாப்பிடக்கூடாது என்றுதான் மருந்துக்கோ விருந்துக்கோ புலால் உணவுகளை உண்ணக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் திருக்குறளை வைத்து நம்ம அப்படியே தூக்கி கொண்டாடுறோம். திருவள்ளுவருக்கு 133 அடி சிலையை உண்டாக்கி வச்சு உன்னுடைய கொள்கையை ஒருபோதும் கடைபிடிக்கவே மாட்டோம் என்று வருஷம் வருஷம் அதுக்கு மாலையை போட்டுறோம். ஊருக்கு மாநிலத்துக்கு அதைத்தான் செய்கிறோம். அவர் சொன்ன கொல்லாமை புலால் உண்ணாமை கல் உண்ணாமை என்ற அதிகாரத்தை யாருமே சிந்திப்பது கிடையாது. இந்த 3 நாளையும் தான் இன்றைக்கு உலகத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கு. நம்ம மாநிலத்திலிருந்து எல்லா உலகம் முழுவதும்
ஏன்னா ராட்சச தாமச குணங்களை உண்டாக்கக்கூடியதும் மது மாமிசம் என்பது மனிதன் அறியல. இந்த விஞ்ஞானத்தை படிக்க வரவில்லை, அருள் விஞ்ஞானத்தை மனிதன் படிக்க வேண்டும். ஆகையினால இன்றைக்கெல்லாம் பௌர்ணமி விரதம்னு ஒரு நாளைக்கு இருக்கிறாங்க. அப்புறம் காலையில் விடிஞ்சவொடனே எப்படா என்று மது கடையிலும் மாமிச கடையிலும் போய் நின்று விடுகின்றார்கள். அப்படி மனிதனுடைய அறிவு அந்த மாதிரி கீழான நிலையில் இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற மனிதனுக்கு என்ன ஆன்மீகம் வளர்ச்சி அடைந்திருக்கும்? அதனால்தான் ஆன்மீகம் வளரவில்லை, ஆன்மாவை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை. மனிதன் தன் உயிருக்கு உயிராகிய அணுசக்தியாகிய ஆன்மாவை உணர்ந்து கொள்ளவில்லை. மனிதனுடைய உயிருக்கு உயிராக ஒரு அணு இருக்கிற, அதற்கு பேர் ஆன்மான் பேர். அந்த ஆன்மாவுக்குள்ள அந்த அண்டமுற்றும் என்னென்ன இருக்கிறது, என்னென்ன அனுபவங்கள் இருந்தது இருக்கின்றது இனிமே வரப்போது அத்தனையும் அந்த அணுக்குள்ள பூரணமாக இருக்கின்றது. ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இருக்கின்றது. ஆனால் மனிதன் ஒருவன் தான், அதுவும் பக்குவப்பட்ட மனிதன் ஒருவன் தான் தனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்ம அணுவை பகுத்து, எப்படி பகுத்தன்னா அன்பினால் தான் பகுக்க முடியும். மற்றபடி தந்திர மந்திர எந்திர கொடுஞ்செய்களால், கொடும் விரதங்களால், கடும் விரதங்களால் மனிதன் அன்புமயமாக முடியாமல், பக்குவம் அடையாமல் வீண் போய் கொண்டு கொடுந்தவங்கள், கடுந்தவங்கள், கொடிய விரதங்கள், நெருப்பு மேல நடக்கிறது, பெரிய சூலாயத்தை கண்ணத்துல குத்திட்டு போறது, உருண்டு கொடுக்கிறது, இந்த மாதிரி கொடிய தவங்களைத்தான் செய்கின்றார்கள். இவையெல்லாம் நம்முடைய புராணங்களில் அரக்கர்கள் செய்த தவமாக இருக்கின்றது என்பதை எல்லோரும் பார்க்க வேண்டும். அவர்கள்தான் ஒழுக்கத்தை, அரக்கர்கள் என்ன செய்வார்கள், ராட்சசர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்களுக்கு பொறுமை, தயவு, அறிவு, ஒழுக்கம் இவையெல்லாம் அவர்கள் துச்சமாக மதிக்கக்கூடியவர்கள், கொடுஞ்செய்கைகளை துணிஞ்சு செய்யக்கூடியவர்கள் அரக்கர்கள். புராணங்கள்ல அப்படித்தான் ரணிய கசிவு, சூரபத்மன், ராவணன், இந்த மாதிரி அரக்கர்களை நம்முடைய புராணங்கள்ல, இதிகாசங்கள்ல 18 புராணங்கள்லையும் சரி, நீதி நூல்கள்லையும் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறாங்க. அவர்கள் பூரா ராட்சச தாமச குணமுடையவர்களாக இருக்கின்றார்கள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அவர்கள் தான் இந்த மாதிரி யாகத்தை வளர்க்கிறது, அதில் கையை வெட்டி போடுவாங்க, கழுத்தை வெட்டி போடுவாங்க, அதனால் ஒரு சக்தியை பெறுவார்கள். அதை வைத்து கொண்டு சுற்றி இருக்கிற அத்தனை பேர்களையும் அத்தனை மனிதர்களையும் தேவர்கள் அப்படி இப்படின்னு சொல்றாங்க, பிறரை துன்பம் செய்வார்கள். கடைசியில அந்த துன்பத்தினாலே தானும் அழிந்து போய்விடுவார்கள். இதுதான் இந்த புராணங்கள்ல, 18 புராணங்கள்ல வரக்கூடிய செய்திகள். இதுதான் முக்கியம், சுருக்கமா. ஆகையினாலதான் மனிதன் தன்னுடைய உயிருக்கு உயிராகிய ஆன்ம அணுவை உணர்ந்து அதை அனுபவத்தில் பெற்று வாழ வேண்டும். அதற்கு அன்புமயமாக இருந்து, ஒழுக்கமுடையவனா இருந்து, நேர்மை உடையவனா இருந்து வாழ வேண்டும். அப்பத்தான் தனக்கும் நன்மை, இந்த உலகத்தில் இருக்க அத்தனை உயிர்களுக்கும் நன்மை விளையும் என்று வள்ளல் பெருமான் சொல்றார். அதனால்தான் அவர் இறைவனை பாடினார். அன்பனும் பிடியில் அகப்படும் மலையே, அன்பனும் குடில் புகும் அரசே, அன்பனும் வளைக்கூட்படு பரம்பொருளே, அன்பனும் கரத்தமர் அமுதே, அன்பனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அன்புருவாம் பரசிவமே என்று பாடுறார். அன்பனும் உயிர் ஒளிர் அறிவேன்றார். அன்பாகிய உயிர்ல தான் அருள் ஒளியாக இறைவன் ஒளி வீசுகின்றார். இதை அறியணும். அதான் திருவள்ளுவர் கூட சொல்றார், அருள் என்னும் அன்பின் குலவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு என்று சொல்கிறார். அருளாகிய குழந்தைய அன்பாகிய தாய் தான் பெற்று எடுக்கிறானாம். அது பொருள் என்னும் வளர்ப்பு தாயினால் வளர்க்கப்படுகிறது என்று அருமையான குரலை திருக்குறள்ல சொல்லாத கருத்துக்களே கிடையாது. ஆனால் ஆன்மீகமா, அருளகமாக திருக்குறளை யாருமே இதுவரைக்கும் சிந்திக்கவில்லை. வள்ளல் பெருமான் தான் திருக்குறளை அருள் உணர்வுபூர்வமாக சிந்தித்து பல செய்திகளை சொல்லி இருக்கின்றார்கள். அதனால்தான் திருக்குறளிலே சாகாத கல்வியை பற்றி தேவர் கூறி இருக்கின்றார். திருவள்ளுவரை தேவர் என்று சொல்கின்றார். திருக்குறளில், தேவர் குறளில் சாகாத கல்வியை பற்றி சொல்லி இருக்கிறது. அதை தக்க ஆசிரியர் மூலம் தெரிந்து கொள்ளலாம் என்று வள்ளல் குரு பெருமான் சொல்கின்றார். சிதம்பரம் ராமலிங்கமனும் திருவருட் பிரகாச வள்ளல் பெருமான் கூறுகின்றார். அப்படி உரை சொல்லக்கூடியவர்கள் இந்த காலத்திலே இல்லை. அந்த காலத்துல ஓரளவு பரமையால உலகம் லேசா சொல்லி இருக்கிறார். ஆனால் அருள் நிறைவாக சொல்லக்கூடியவர்கள் வள்ளல் பெருமான் போன்றவர்கள் தான். அப்படி வள்ளல் பெருமானின் வழியொற்றி வந்த எங்களுடைய
திண்டுக்கல் தயாநிதி சுவாமி சரவணானந்த பெருமான் என்ற ஒரு ஒப்பற்ற வள்ளலாருடைய அடியவராகிய மகான், அவர்தான் திருக்குறள் இருக்கக்கூடிய குறளுக்கெல்லாம் அருட்பா வள்ளலார் சொன்ன முறைப்படி அந்த அருள் விளக்கங்களை கொடுத்திருக்கின்றார். அதை உலகம் இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை. அந்த பெருமகனாரும் தயவு குறள் என்று ஒரு 700 குறள்கள் எழுதியிருக்க. தமிழ் மொழிக்கு புதிதாக 700 குறள்கள் வந்திருக்கிறது. ஏதோ புது கவிதை கிடையாது. யாப்பிலக்கண முறையில் அணி நலன் எல்லாம் சிறந்த அருள் உணர்வினால் எழுதப்பட்ட தயவு குறள் என்ற ஒரு 700 குறளும் திண்டுக்கல் தயாநிதி சுவாமி சரவணானந்த பெருமான் அருள் செய்திருக்கின்றார். இது இன்னும் உலகம் தெரிந்து கொள்ளவில்லை. சன்மார்க்க உலகமே இன்னும் தெரிஞ்சுக்கிறல. தமிழ் உலகம் எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? ஆகையினால அப்படிப்பட்ட உண்மைகள் எல்லாம் இன்னும் இந்த மனிதர் குலத்தில் தெரியவில்லை. அதனால மனிதன் தான் ஆன்மா என்ற உணர்வை பெற வேண்டும். அது இல்லாம தான் தேகம் என்ற உணர்வோடு எத்தனை காலம் வாழ்ந்தா, எத்தனை காலம் பிழைக்கிறது, வாழ்றதுகளை பிழைத்தாலும் அவன் அன்பு ஒழுக்கம் இல்லாதவனாக, நடுநிலை இல்லாதவனாகத்தான் அலைந்து கொண்டே இருப்பான். அதனாலதான் பட்டினத்தார் சொன்னார், ஒன்றென்றிரு தெய்வம் ஒன்றென்றிரு, உயர் செல்வமெல்லாம் அன்றென்றிரு, பசித்தோர் முகம்பார், நல் அறமும் நட்பும் நன்றென்றிரு, நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்றென்றிரு மனமே உனக்கு உபதேசம் இதே என்று தனது மனதுக்கு உபதேசம் சொல்வது போல அந்த உலகத்துக்கு நமக்கு சொல்லி இருக்கின்றார் பட்டினத்து சுவாமிகள். இதை எல்லோரும் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஒரு பாட்டு போதும் உலகத்தில் இருக்க அத்தனை நீதி நூல்களும், அத்தனை வேதங்கள், 4 வேதங்களும் சரி, 18 புராணங்களும் சரி, 12 திருமுறைகளும் சரி, 4000 திவ்ய பிரபந்தம் என்னென்ன இருக்கு அத்தனை இந்த ஒரு பாட்டுக்குள்ள அருள்மிகு பட்டினத்து சுவாமிகள் காட்டி விட்டார்கள். ஒன்றென்று தெய்வம் ஒன்றென்றுன்றார். இப்ப நம்ம மனிதர்கள் அப்படியா இருக்காங்க. கஷ்டம் வரும்போது கோயிலுக்கு ஓடுறான், அப்புறம் தேர்ந்தெடுச்சுன்னா அப்புறம் பார்த்துக்கிறோம், கடவுளாவது இவராவதுன்ட்டு போயிடுறான். அந்த மாதிரி தான் இன்றைய பக்தி வழிபாடுகள் ஆகிக்கொண்டிருக்கு. அது வருத்தத்துக்குரியதான். இருந்தாலும் ஏதோ இந்த பேர்லையாவது ஏதாவது பக்தியில போயிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி ஒரு சந்தோஷப்பட்டு கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ஆகினால இன்னைக்கு பௌர்ணமி ஆகி இந்த புண்ணிய பெருநாள்ல, அது ஆனி மாசம் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி நாள், இந்த ஆனி மாசம் மகம் நட்சத்திரத்துல தான் இவர் நம்ம மாணிக்க வாசக பெருமான் சித்தி அடைந்த நாளாக சொல்லப்படுகின்றது. சித்திரை மாதத்துல திருநாவுக்கரசு சுவாமிகள் திருப்புகலூர் என்ற திருத்தலத்துல சதய நட்சத்திரத்துல அவர் இறைவனோடு இரண்டதை கலந்ததாக சொல்லப்படுகின்றது. வைகாசி மாதத்துல நம்முடைய திருஞான சம்பந்த மூர்த்தி சுவாமிகள் மூல நட்சத்திரத்தில் அன்று பெருமண நல்லூர் என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தலத்துல கல்யாணத்துக்கு வந்தவங்களோட சேர்ந்து எல்லாரும் கைலாசம் சென்று விட்டதாக வரலாறு கூறுகிறது. அதுபோல அதான் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி 4 மாதங்களில் 4 பேருடைய சித்தி பேரும் வருகின்றது. அதான் ஆனி மாசத்துல மகம் நட்சத்திரத்துல நம்முடைய மாணிக்க வாசக சுவாமிகள் இறைவனோடு இரண்டரை கலந்ததாக சொல்லப்படுகின்றது. அதனாலதான் ஆனி திருமஞ்சனம் அது இதெல்லாம் நடத்துறாங்க. அது மாதிரி ஆடி மாசம் அடுத்த மாசத்துல வரக்கூடிய சுவாதி நட்சத்திரம் அன்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவிஞ்சைக்களம் கேரளாவில் இருக்கக்கூடிய கொடுங்கலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சேரமான் பெருமான் நாயனார் ஆண்ட அந்த ஊர், அதான் கொடுங்கலூர், அது பக்கத்துல திருவிஞ்சைக்களம் என்ற ஒரு மகாதேவ சிவாலயம் ஒன்று இருக்கிறது. அங்கேதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வெள்ளை யானை மீது ஏறி கைலாயம் சென்றதாகவும், அதை தொடர்ந்து சேரமான் பெருமாள் நாயனார் வெள்ளை குதிரையில் பஞ்சாட்சரம் ஓதி கைலாயம் சென்றதாகவும் இறைவனோடு கலந்ததாகவும் இந்த மாதிரி எல்லாம் ஆன்ம கதைகளை நமக்கு சொல்லி வைத்து, அருள் கதைகளை நமக்கு சொல்லி வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அதை பற்றி யாரும் அவையெல்லாம் ஏதோ கட்டுக்கதைகள் என்று நினைத்து கொண்டு, ஆனால் அவற்றில் இருக்கக்கூடிய உண்மையை உணர்ந்து மனிதன் அருள் அனுபவம் பெற வேண்டும், தான் ஆன்மா என்பதை உணர வேண்டும். அதனால் அப்படிப்பட்ட அந்த நல்ல சிந்தனையை இந்த பூரண மதி விளங்கக்கூடிய, பூரண அறிவு மனிதனுக்கு விளங்கக்கூடிய நாள், அண்டத்திலும் பிண்டத்திலும் அந்த
இந்த பௌர்ணமி அன்னைக்கு வருகின்றது. அண்டத்திலையும் பூரண நிலவு இன்னைக்கு பிரகாசிக்கின்றது. அதே நேரத்துல மனிதனுடைய சிறநடுத்தலத்துல இவனுடைய அனுத்திய மனமானதும் பூரண அறிவு உடையதாக விளங்குகிறது. ஆகையினால இந்த நல்ல நாள்ல நல்ல அருள் சிந்தனையை, திருவருட்பா சிந்தனையை, வள்ளல் பெருமான் போன்ற மகா ஞானிகளுடைய பாடல்களை பற்றி சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு திருவருள் கொடுத்ததோடு அதற்கு ஊடகமாக இருந்து நம்முடைய சிவ அன்பே சிவ என்ற குழுமமும் அவனுடைய பாலகிருஷ்ண ஐயாவும் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். திடீரென்று இன்றைக்கு சொன்னாங்க. அதனால் அப்படிப்பட்ட இந்த புண்ணிய நன்னாளில் வள்ளல் பெருமான் ஒரு பாடல்ல சொல்றார். சந்திரனாகி அந்த மதியை பற்றி பாடுறார். நடராஜபதி மாலை என்ற பாடல்ல, அணிமதியிலே மதியின் அருவிலே அருவின் உருவிலே உருவின் உருவதிலே அமுத கிரணத்திலே அக்கிரண ஒளியிலே அவ்வொளியின் ஒளி தன்னிலே பனிமதியிலே அதன் நடுவிலே பக்க நடுவிலே ஆதி நடு அந்தத்திலே பாங்கு பெற ஓங்கும் ஒரு சித்தே என்னுள்ளே பழித்த பரமானந்தமே பனிமதியின் இன்ப அணு ஒளியாய் நிறைந்த பெருநிலையே நிறைந்த மதியே மன்னிய சிவானந்த மலையே துணிமதியில் இன்ப அனுபவமாயிருந்த துரியமே துரிய பதமே துரிய பெரிய பொருளே சுத்த சிவ சன்மார்க்க நிதியே அருட்பெருஞ்சோதி நடராஜபதியே என்று ஒரு அற்புதமான பாடல். நடராஜபதி மாலை என்று அருட்பெருஞ்சோதி நடராஜபதி மேல வள்ளல் பெருமான் பாடிய பாடல். அதுல 34 பாடல்கள் இருக்கு. அதுல இப்பாடல் 12வது பாடலாக வருகிறது. அதான் பார்த்தீங்கன்னா 12 என்பது நம்முடைய சித்தாந்தங்கள்ல சுத்த சன்மார்க்கத்தில் மிகவும் சிறந்ததாக சொல்லப்படுகின்றது. 12 தான் சூரியனுக்குரிய கலைகளாக இருக்கின்றது. சூரியனுக்கு 12 கலைகள், சந்திரனுக்கு 4 கலைகள். பௌர்ணமி அன்று மட்டும் சூரியனிடமிருந்து 12 கலையும் வாங்கி 16 கலையாக சந்திரன் வெளிப்படுத்துகிறது. நட்சத்திரங்களுக்கு 4 கலைகள், ஏன்னா அவைகள் தூரத்தில் இருக்கிறதுனால 4 கலைகள். அக்னிக்கு 64 கலைகள். அக்னினா நெருப்பு கிடையாது, ஆகாயம் இருக்குல்ல, வெட்ட வெளி, வான்வெளிக்குள் அந்த அக்னி இருக்கின்றது. அந்த அக்னி தான் அணுசக்தியாக இருக்கிறது. அந்த அக்னி கலைக்கு 64 கலைகள் இருக்கிறது. அதுதான் நம்முடைய ஆத்ம சக்தியாக இருக்கின்றது. ஆகையினால் அந்த ஆத்ம சக்திக்குள்ள 64 கலைகள். ஆத்மா சூரியனுடைய அம்சம் என்று சொல்வார்கள். அதனால்தான் சூரியனை தந்தை என்றும் சந்திரனை தாய் என்றும் உலக வானசாஸ்திர ஜோதிடர்கள் கூட சொல்வார்கள். அதனால 12 கலைகள். அதனாலதான் வைஷ்ணவத்துல 12 ஆழ்வார்கள் என்று சொன்னார்கள். சூரிய கலைகள் 12ஐ வைத்து ஆழ்வார்களை உண்டாக்கி காட்டினார்கள். அதே மாதிரி நம்முடைய சைவத்துல 16 கலைகள், 16 கலைகளை வைத்து இறைவனுடைய 1008 மாற்றை பகுக்கும் பொழுது அவர்களுக்கு 63 நிலைகள் வருகின்றன. அப்படி 63 நாயன்மார்களை நமக்கு சேக்கிழார் பெருமான் காட்டினார்கள். அதான் அருள்மதியாகிய 16 கலை நிறை அறிவு, அருள் அறிவு. அந்த அருள் அறிவாகிய 16 கலை நிறை, அந்த அறிவு என்னைக்குமே குறையாது. மனிதனிடத்திற்கு இருக்கக்கூடிய அறிவு ஏறும் இறங்கும், அன்பில்லாமையினால வன்மனமா போய் கூத்தாடும், எல்லா வேலைகளும் செய்யக்கூடியது மனம். அப்படிப்பட்ட மனத்தை, அதனால துல்லிய மனப்பேயை உள்ளூர் அடக்கி மெய்சுகம் எனக்கு ஈந்த துணையே சுத்த சிவ சன்மார்க்க நிதியே அருட்பெருஞ்சோதி நடராஜபதியே என்று வள்ளல் பெருமான் இன்னொரு இடத்துல பாடுறார். துல்லிய மனப்பேயை உள்ளூர் அடக்கின்றார். மனம் துள்ளிக்கிட்டே இருக்கு. அந்த மனம்தான் மதியாக மாறுகிறது. அந்த மனம் அவாவகிழி மயக்கமற்று சுத்த அன்புமயமா மாறணும். அன்புமயம்னா உண்மையா இருக்கணும். உண்மைதான் அன்பா மாறும். உண்மை இல்லாவிட்டால் அன்பே வராது. அதனாலதான் இறைவன் உண்மை அல்லது அன்பு என்று சொல்லப்படுகின்றது. உண்மையா இருந்தா தான் அன்பு வரும்.
அன்பு காட்டணும்னா உண்மை இருந்தாதான் அன்பு காட்ட முடியும். இல்லாவிட்டால் ஏதோ உலகத்தில் இருக்க சில பொருள்களை கொடுப்பது, உணவு கொடுப்பது, இதெல்லாம் சாதாரணமான, அதனால் அன்பு வருகிறதா என்றால் இல்லை. எவன் ஒருவன் உண்மையாக இருக்கின்றானோ அவனிடத்தில் அன்பு தானே வெளிப்படும். அதான் உண்மை சத்தியம் என்று சொல்லப்படும். சத்தியத்தை யார் கடைபிடிக்கின்றார்களோ மனம், வாக்கு, காயத்தால் சத்தியத்தை அல்லது உண்மையை கடைபிடிக்க வேண்டும். மூன்றுலையும் ஒரே மாதிரி கடைபிடிக்கணும். அப்பத்தான் உண்மை அந்த அன்பு வெளிப்படும். அதனால அந்த அன்பு பெறுவதற்காகத்தான் மனம் துள்ளிக்கொண்டே அலைகின்றது. அப்படிப்பட்ட மனத்தை இறைவனுடைய அருளால் அடக்கி சுத்தமுறை செய்து மேல்நிலையில் பெற்றுக்கொள்ளலாம். அந்த இதைத்தான் இந்த பாடல்ல நமக்கு வள்ளல் பெருமான் பாடுகின்றார். இதுல பாத்தீங்கன்னா அருள் ஒளிப்பதையின் சார்பு படுத்தி நமக்கு வள்ளல் பெருமான் இந்த பாடலை காட்டுகிறார். முதலில் அணிமதியிலே என்று சொல்கின்றார். இரண்டாவது அடியில பனிமதி என்று சொல்கின்றார். அணிமதி என்றால் புறவானில் அந்த பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய அவிர்கின்ற சந்திரனாகும். பனிமதியோ அகத்தே பணிவிற்கான உள்ளதாக இருக்கின்றன. பனிமதினா மனிதன் பணிவுடையவனாய் அன்புடையனாய் இருக்கும் பொழுது அவனிடத்துல அந்த அருள்மதி தோன்றும். அதான் பணிவு இருந்தால்தான் அருள்மதி தோன்றும். பணிவு மனிதனிடத்துல பணிவு இல்லைன்னா அகங்காரம் இருந்தால் அருள்மதி வராது, அன்புமதியும் வராது. அதனால மனிதன் பணிவுடையவனாய் இருத்தல் வேண்டும். பணிவுடையன் இன்சொலனாதல் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவருடைய திருக்குறளும் சொல்லுகின்றது. அது எல்லாத்துக்கும் மேலான அணியாக இருந்து விளங்கக்கூடியது என்று திருவள்ளுவர் சொல்றார். பணிவும் அந்த இனிய சொற்களும் இருக்கணும். பணிவு வரும்போதுதான் மனிதனுக்கு இனிய சொற்கள் வரும். அகங்காரம் உடையவர்களுக்கு இனிய சொற்களே வராது. ஆகையினால அந்த அணிமதி பனிமதி என்று இந்த பாடல்ல சொல்றார். அணிமதி புறவானில் இன்றைக்கு பிரகாசிக்கக்கூடிய சந்திரனாக விளங்குகின்றது. பனிமதியோ பக்குவமுடைய அன்புமயமான உண்மையை லட்சியமாக கொண்டு வாழக்கூடிய மனிதனுடைய அகத்துல அந்த பனிமதி அருள்மதியாக 16 கலை நிறைவோடு வெளிப்படுகின்றது. இந்த வான்மதியை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவனாகிய அருள்பதியின் ஒளியே புறமதியின் ஒளியில் ஏகதேசம் நலம் தருவதாக காணப்படும். புறத்துல வரக்கூடிய இந்த அண்டத்துல வரக்கூடிய அந்த பௌர்ணமியாகிய சந்திரமதி இறைவனுடைய அருளால தான் வேலை செய்யுது. அதனாலதான் வள்ளலார் சொன்னார், சூரிய சந்திர ஜோதியுட் ஜோதி என்று ஆரியோர் புகழ்தரும் அருட்பெருஞ்சோதி என்று அருட்பெருஞ்சோதி அகவல்ல இறைவனை முன்னிலைப்படுத்தி பாடுகின்றார். சூரியர்களுக்கும் சந்திரர்களுக்கும் ஒளி தரக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்க ஒளியாக அருட்பெரும் ஜோதியாக இறைவன் விளங்கி கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார். சூரிய சந்திர ஜோதியுட் ஜோதி என்று ஆரியர் புகழ்தர் அருட்பெருஞ்சோதி என்று சொல்கின்றார். இன்னும் சில இடங்களில் முச்சுடர் ஆதியால் எச்சக உயிரையும் அச்சர காத்தருள் அருட்பெருஞ்சோதி முச்சுடர்ன்றார். அதான் சூரிய சக்தி கலை, சந்திர சக்தி கலை, அக்னி கலை என்று சொல்லக்கூடிய 64 கலை, சூரிய சக்தி கலை 12 கலை, சந்திர சக்தி கலை மற்ற கலைகள் எல்லாம் 4 கலைகள் என்று இத்தனையும் முச்சுடர்களாக சொல்லப்படுகின்றது. இந்த 3 சுடர்களையும் அதற்கு ஒளி கொடுத்து அவைகளெல்லாம் இயக்கக்கூடியவராக இறைவன் விளங்குகிறார் என்பதை நமக்கு எடுத்துக்காட்டு. இதெல்லாம் மனிதர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், ஆன்மீகத்தை உணர வேண்டும், அருள் நிலையை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இவற்றை பற்றியெல்லாம் நாம் எடுத்து சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. அந்த சந்திரன் தூய வானில் ஒளிவிட்டு பிரகாசிக்கின்ற போது எவ்வளவு அழகாக இருக்கின்ற. இன்றைக்கு சந்திர மதியை பார்த்தீங்கன்னா பூரண சந்திரன் எவ்வளவு அழகா இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவு இன்பத்தை தருகின்றது. காரிருள் வானுக்கே அந்த வானத்துக்கே ஓர் அணிகலன் போல ஒளிர்கின்றது. மற்ற உடுக்கள் எல்லாம் நட்சத்திரங்கள் எல்லாம் மங்கி போய் சந்திர ஒளியில அவ்வளவாக நட்சத்திரங்கள் தெரிவதில்லை. அதைத்தான் உடுகள் என்று சொல்லப்படுகின்றது. அதனால சந்திரமதியை வைத்து எத்தனை புலவர்கள் எவ்வளவு அற்புதமான பாடல்கள்லாம் பாடி இருக்கிறார்கள். வள்ளல் பெருமானும் வெண்ணிலாவை வைத்து அற்புதமான பாடல் பாடி இருக்கிறார், கன்னி பாடல்கள் பாடி இருக்கிறார். தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரமும் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே.
அதான் ஒரு ஆன்ம மனிதன் இப்படித்தான் சிந்திப்பான். அவன் புற காட்சிகளை கண்டு மயங்கி போகாமல் தன்னுடைய அகம் சிறந்து விளங்க வேண்டும், அகத்தில் அன்புமயமான அருளொளி தரும்ப வேண்டும், அப்பொழுதுதான் தனக்கு நித்திய இன்பம் கிடைக்கும் என்று உணர்ந்து ஆன்ம மனிதன் அப்படித்தான் விளங்குவான். ஆனால் சாதாரண புலவர்களோ புறத்தில் இருக்க அந்த சந்திரனை பற்றி அழகாக இருக்கிறது, அப்படி இருக்கிறது, அது இருக்கிறது என்று விதவிதமாக பாடிவிட்டு அது அனித்திய வாழ்வில் கிடந்து அல்லல் பட்டு ஒளிந்து போய் விடுவார்கள். ஆகையினால் அப்படி அல்லாமல் ஞானிகள் எல்லாம் தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரமும் நீதான் சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே, குண்டலிப்பால் நின்றிலங்கு வெண்ணிலாவே, நானும் அந்த குண்டலிப்பால் விளைந்தேன் வெண்ணிலாவே என்று பாடுகின்றார். மனிதனுடைய தேகத்தில் மூலாதாரத்தில் கிடக்கக்கூடிய அந்த குண்டலினி என்று சொல்லக்கூடிய அந்த அருள் ஒளி அணுசக்தியை கிளப்பி சிறநடுத்தளத்துக்கு கொண்டு வந்து அதனுடைய ஆற்றலை பெற வேண்டும், அதை சந்திரமதியாக பெற்று அருள் மதியாக பெற்று வாழ வேண்டும் என்று வள்ளல் பெருமான் அற்புதமாக பாடுகின்றார். முப்பொருளும் ஒன்றதென்பார் வெண்ணிலாவே, அந்த மூன்றும் ஒன்றாய் முடிந்ததென்ன வெண்ணிலாவே என்று சொல்றார். உலகத்துல தனித்தனியா மூன்று பொருள்களாக சொல்றாங்க. நம்ம சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது பதி பசு பாசம் என்று சொல்லு. பதி என்றால் இறைவன், பசு என்றால் உயிர், அதான் ஆன்மா. பாசம் என்றால் உலக பொருள்கள், உலக சூழல்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சுகபோகங்களும் நன்மை தீமை எல்லாமே, அதுதான் பாசம் என்று சொல்லப்ப. பதி பசு பாசம் இந்த மூன்றுமே ஒன்றாகத்தான் இருக்க, இறைவனுடைய அருளால் தான் மூன்றும் வேலை செய்கிறது என்று சொல்றார். அது தனித்தனி பொருள்கள் அல்ல. அதான் முப்பொருளும் ஒன்றதென்பார் வெண்ணிலாவே, அந்த மூன்றும் ஒன்றாய் முடிந்ததென்ன வெண்ணிலாவே, அந்த மூன்றுமே ஒன்றான இறைவனுடைய அருளின் செயலாகத்தான் இருக்கிறது என்று வள்ளல் பெருமான் கண்டு அனுபவபூர்வமாக சொல்லுகின்றார். அதனால அருளால் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செயல்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. உலக அரசாட்சி முதல் கொண்டு மக்கள் புற வாழ்க்கை முதல் கொண்டு அருளாளர்களாகிய ஞானிகள் யோகிகள் மகான்களுடைய அக வாழ்க்கையாகிய அருள் வாழ்க்கையும் அந்த இறைவனுடைய அருளால் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லோரும் உணர வேண்டும். அப்படிப்பட்ட ஆன்மீகம் மக்களுக்கு போதிக்கப்பட வேண்டும். சிறுபோதிருந்தே குழந்தைகளுக்கு ஆன்மாவை பற்றியும் அன்பை பற்றியும் உண்மையை பற்றியும் ஒழுக்க வாழ்க்கையை பற்றியும் போதித்து அவர்களை வாழ்க்கையில் சிறந்தவர்களாக கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் வருங்காலத்தில் போரில்லா உலகம், ஆன்ம அருள் ஒளி மிக்க உலகம் உண்டாக. இல்லாவிட்டால் புற வன்னெறியாக விளங்கக்கூடிய இந்த அணு விஞ்ஞானத்தினால் உலகத்தில் போரும் சண்டையும் சச்சரம் வந்து மனித குலம் கோடிக்கணக்கில் அழிந்து போகக்கூடிய சூழ்நிலை தான் உண்டாகும். அதனால் தான் வள்ளல் பெருமான் போன்ற ஆன்ம ஞானிகள், அருள் ஞானிகள் ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உரிமையை கடைபிடியுங்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய 800 கோடி மக்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஆன்ம அணுவாக இருக்கின்றீர்கள். நீங்கள் எல்லோரும் சகோதர அணுக்கள், சகோதர ஆன்மாக்கள், சகோதர அருள் ஒளி அணுக்கள் என்று உணர்ந்து ஒருவருக்கு ஒரு அன்பு காட்டி வாழ பழகுங்கள். அந்த உரிமை எல்லோருக்கும் இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மாறாக நடந்து கொண்டீர்களானால் நீங்களும் அழிந்து போவதே, பிறரும் அழிந்து போவார்கள். இதை உணர்ந்து ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை நெருக்கி வாருங்கள் என்று வள்ளல் பெருமான் இந்த உலகத்தில் இருக்கிறதை பூரா அழைக்கின்றார். அதனால்தான் வள்ளல் பெருமான் பாடுகின்றார். என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தில் துன்பமெல்லாம் தீர வேண்டும், சுகம் பலிக்க வேண்டும், மெய் வாழ்வு வர வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னா, மனிதன் அன்புடையவனா இருக்கணும், அருளுடையவனா இருக்க வேண்டும், ஒழுக்கமுடையவனா இருக்க வேண்டும். ஒழுக்கம் என்றால் நீதி நெறியோடு நடுநிலை. அதான் பட்டினத்து சாமியில் சொன்னது மாதிரி நடு நீங்காமல் இருக்க வேண்டும். இப்பொழுது பார்த்தேன்னா உலகத்துல மனிதன் மனிதர்கள் அதிகாரம் மிக்கவர் நீதிமன்ற தீர்ப்பை யாருமே கண்டுகொள்வதில்லை. நீதிமன்றத்தை அவமதிக்கின்றார். அரசாங்கமே நீதிமன்றத்தை அவமதிக்கின்றது. சாதாரண மனிதன் அவமதித்தால் விடுவார்களா? விடமாட்டார்கள். ஆனால் அந்த நடு நீங்காமலே இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் மனிதனுக்கு வர வேண்டும். அதைத்தான் பட்டினத்தார் சொன்னார். நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்றிரு மனமே உனக்கு உபதேசம் இதே என்று நமக்கு பட்டினத்து சாமிகள் சொல்லுகின்றார். அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த உலகம் சுபிட்சமாக வாழ முடியும். அதுதான் ஆன்மீகம். நடுநிலை இல்லாதெல்லாம் ஆன்மீகமாக இருக்காது, ஒரு சார்பு உடையதெல்லாம் ஆன்மீகமாக இருக்காது என்பதை உணர வேண்டும். ஆகையினால இந்த அணிமதியில கடவுள் உண்மையும் கலந்துதான் இருக்கிறது. புறத்துல வரக்கூடிய இந்த பௌர்ணமி சந்திரன்ல பார்த்தீங்கன்னா
கடவுள் உண்மை இருக்கின்றது. கடவுள்னா ஏதோ தனியா ஏதோ ஒருத்தர் மனிதனை போல யாரோ ஒருத்தர் இருப்பார் நினைச்ச. கடன்னா வெளி, உள்னா உள்ளுக்குள் ஆதாரமாக இருக்கக்கூடிய அணுநிலை, உள்ளும் புறமும் நிறைந்து இருக்கக்கூடிய ஒன்றுதான் கடவுள் என்று உணர வேண்டும். கடவுள் என்றால் உள்ளும் புறமும் நிறைந்த ஒன்று, அதுதான் கடவுள். அது ஏதோ மனிதனாக இருக்குமோ, ஆனா எல்லா தோற்றமும் அந்த கடவுளுடைய தோற்றமாகத்தான் இருக்கிறது. அதுதான் மாணிக்கவாசக சுவாமிகள் பாடினார்கள். ஒரு நாமம் ஓர் உருவம் ஒரு நாமம் இல்லாருக்கு 1000 திருநாமம் சொல்லி தெல்லேனம் கொட்டோமோ என்று சொல்கின்றார். இறைவனுக்கு ஒரு வடிவம் கிடையாது, மனித வடிவம் மட்டும் கிடையாது, மற்ற 5 அறிவு ஜீவராசிகள் வடிவம் மட்டும் கிடையாது, மற்ற எல்லா வடிவங்களும் அண்ட சராசரங்கள் எல்லாமே அவருடைய வடிவம்தான். அதுதான் அதை வள்ளல் பெருமான் பாடினார். அண்டங்கள் எல்லாம் அணுவில் அடக்கும் அருட்பெரும் சித்தரே வாரீர், அருட்பெரும் ஜோதியரே வாரீர் என்று வள்ளல் பெருமான் இறைவனை அழைக்கிறாரா. அண்டங்கள் எல்லாம் அணுவில் அடக்கக்கூடிய அணுவில் அடக்கி வைத்திருக்கின்றார்கள். ஒரு பூத அணுக்குள்ளும் அந்த முட்டு இருக்கக்கூடிய எல்லாமும் இருக்கின்றது, ஆனால் அதில் வெளிப்படாது. ஆனால் மனிதனுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை அணுக்குள் அதை அவன் அன்பினால் பகுக்கும் பொழுது அவனிடத்திலிருந்து அந்த அண்ட வெளியில் இருக்கக்கூடிய அத்தனை ஆற்றல்களும் அவனுக்கு அனுபவமாக வருகின்றது. அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய ஞானிகள் எல்லாருமே இருந்த இடத்துல இருந்துதானே நவகோள்களை பற்றியும் அண்ட வெளிகளை பற்றியும் வான சாஸ்திரத்தை பற்றியும் தாவரங்களினுடைய வளர்ச்சியை பற்றியும் அவற்றில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை பற்றியும் எல்லாத்தையும் கண்டு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அல்லவா. அது எங்க சோதனை கொலையை வச்சுட்டா பார்த்துட்டு இருந்தாங்க, புறத்திலே தேடி அலைந்து கொண்டா இருந்தார்கள். இருந்த இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அருள் ஞானக்கள் மனிதனுக்கு இயல்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் மனிதனுடைய சிறநடுத்தலத்துல உச்சிக்கு கீழே உண்ணாவுக்கு மேல உருவநேர் உட்பாகத்தில் விளங்கக்கூடிய முகுலம் என்று சொல்லக்கூடிய ஓங்கார மூளைக்கு மேல அந்த அருள் ஒளி மதிவி பிரகாசித்து கொண்டிருக்கின்றது. அதை பற்றி கொள்ள வேண்டும் என்றுதான் எல்லா ஞானிகளும் சித்தர்களும் முத்தர்களும் நமக்கு நம் நாட்டு சித்தர்கள் முத்தர் அதைத்தான் அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். அதனாலதான் நம் நாட்டில் அக வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்தது நம்ம நாட்டில் மட்டும்தான். வெளிநாடுகள்னா புற வழிபாடு மட்டும்தான். ஆனால் இப்போது நம் நாட்டில் இருப்பவர்களும் வெளிநாட்டுக்காரர்களை பார்த்து புற வழிபாட்டில் மட்டும்தான் போயிடுறாங்க. அக வழிபாடு இல்லாதனால்தான் மனிதன் ஒழுக்கம் இல்லாத நிலைக்கு போய்விட்டான். உண்மையை கடைபிடிப்பதில்லை. அகங்காரம் உடையவனா ஆணவம் உடையவனாக பிறரை அடக்கி ஆளும் ஆணவ அதிகாரமுடையவனாகவே இருக்க பார்க்கின்றான். அதனால அன்புமயமானால் எல்லோரும் நம்முடைய ஆன்மநேய சகோதரர்கள் என்று ஒத்து ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையோடு வாழ வந்து விடுவான். ஆகையினால அந்த அணிமதியாக இருக்கக்கூடிய அந்த அருள்மதியை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால அந்த அணிமதிக்கு இயற்கையிலே ஒளி இல்லை. அதே மாதிரி ஞாயிறாகிய சூரியனுக்கும் இயற்கை ஒளி கிடையாது. இறைவன் தான் அதற்கு ஒளி கொடுக்குதான். சந்திர கோலத்தின் மீது மட்டும் பிரதிபலிக்கின்றதுனால அந்த ஞாயிறினுடைய ஒளி இந்த நில உலகில் நில ஒளியாக வீசுகின்றது. சூரியனுடைய அந்த கதிர்கள் இன்றைக்கு சந்திரன் மேல படுறதுனாலதான் அது இன்றைக்கு முழுமையாக பிரகாசிக்கின்றது, 16 கலையோட பிரகாசிக்கின்றது. இந்த சந்திரனின் உருவாய் இருப்பது அதன் தன்னொழியாக அதாவது அமிர்த ஒளியாக இருக்கிறது. அமுத கலை உடையதாக நமக்கு இன்றைக்கு வெளிப்படுகிறது. அதனால் தாவரங்களும் மனிதர்களும் மிகுந்த அமுத ஒளி சக்தி ஆற்றலை பெற்று சிறப்படைகிறார்கள் என்று வள்ளல் பெருமான் சொல்கின்றார். அதனால அண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாள் சந்திரனுடைய அந்த 3.25 சனத்தில் வரக்கூடிய அந்த அமுத ஒளி ஆற்றலால் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் அமுத ஆற்றலை பெறுகின்றன. மனிதர்களும் அந்த ஆற்றலை பெறுகிறார்கள் என்று வள்ளல் பெருமான் சொல்கின்றார். ஆகையினால அப்படிப்பட்ட அந்த புற சந்திரனை மட்டும் நாம் பார்த்துவிட்டு அதோடு நின்று விடாமல் நம்முடைய அகத்தில் விளங்கக்கூடிய நம்முடைய சிறநடுத்தலத்தில் புருவமத்திக்கு நேர் விளங்கக்கூடிய முகுலம் என்று சொல்லக்கூடிய ஓங்கார மூளைக்கு மேல் விளங்கக்கூடிய அருள்மதியாகிய அமுதமதியினுடைய ஒளி ஆற்றலையும் நாம் கிரகிக்க கற்றுக்கொள்ளுதல் வேண்டும். அதுதான் உயர்ந்த விஞ்ஞானம், உயர்ந்த அருள் விஞ்ஞானம், அருள் அறிவியலாக இருக்கின்றது. அப்படி அகத்தே பதிந்தொளிரும் பனிமதி
அதான் அது பணிவினால் கிடைக்கக்கூடிய மதி. அதனாலதான் வள்ளல் பெருமான் பாடுவார், பணிந்தறியன் அன்புடனே பாடுதலும் அறியேன், படித்தறியேன் கேட்டறியேன் பத்தியில் பூமாலை அணிந்தறியேன், மனமுருக கண்களில் நீர் பெருக அழுதறியேன் தொழுதறியேன், அகங்காரம் சிறிதும் தனிந்தறியேன் தயவறியேன், சத்திய வாசகமும் அறியேன், உளுந்தடித்த தடியது போல் இருந்தேன், துணிந்தனக்கும் கருணை செய்த துறையே, என் உளத்தே சுத்த நடம் புரிகின்ற சித்த சிகாமணியே என்று பாடுகின்றார். அப்படி பணிவு இல்லைன்னே அருளே கிடைக்காது. அதனால அந்த பனிமதியாக நம்முடைய சிறநடு தளத்திலிருந்து ஒளி வீசக்கூடிய அருள் அறிவு மதி, அருள் அறிவு. அது ஏதோ சந்திரனை போல ஒளி வீசிக்கிட்டு இருக்கும்னு நினைச்சிருப்பாங்க. நம்முடைய அறிவு தான், நம்முடைய உயிரிலிருந்து வரக்கூடிய உணர்வாகிய அந்த அறிவு தான் அந்த அமுத அறிவாக விளங்கி அந்த மனிதன், அந்த அருள் அறிவு மதியுடைய மனிதனுக்கும் அவனை சார்ந்தவர்களுக்கும் பேரின்ப சித்தி பெருவாழ்வை தருவதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அகமதியை மதியாகி அறிவு உணர்வால் தான் உணர முடியும். அது தீம்கள் அல்லது திங்களாக உள்ளிருந்து இருக்கின்றதாம். அதனாலதான் மதியினுடைய இதை நம்முடைய மாதங்களாக வைத்திருக்கிறார். அதுதான் திங்கள் என்று வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதத்துக்கும் திங்கள் என்று வைத்திருக்கிறார்கள். மற்றவர்கள் தீம்கள் என்று சொல்கிறார்கள். மற்ற முகமதியெல்லாம் தீம்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். அதனால அந்த இன்னமுதம் சித்தென்னும் ஞான உணர்வினாலே தோன்றி பக்கங்களிலும் சரி, நடுவிலும் சரி, அடியிலும் சரி, முடியிலும் சரி, மேலும் கீழும் ஆகிய எவ்விடத்தும் சுவை ஊட்டுகின்ற அருள்மதியாக நம்முடைய அகத்திலிருந்து விளங்கி கொண்டு இருக்கிறது. ஆகையினால புறச்சுவை நாவிலே விளங்கி உள்ண்டு மாறி நனவிலே தங்கி புலனளவிலே மங்கி மறைவது. நம்ம நாவினால் சுவைக்கக்கூடிய அந்த சுவை அமுத பண்டங்கள் எல்லாம் நாக்கோட போயிடும். அதுக்கப்புறம் அது நிலையற்றதாக ஆகிவிடுகிறது. ஆனால் இந்த அருள்மதியினுடைய அமுதமோ அகத்திலே விளங்கி அறிவிலே தங்கி காயத்திலே இந்த உடம்பிலே பொங்கி நிரம்பி கலந்து அழியாது நிலவுவதாம். அதனால அந்த அருள்மதியினுடைய அமுத சக்தியை நாம் பெறும் பொழுது அழியாத உடம்பை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி அழியாத உடம்பை பெற்றுக்கொண்டவர் தான் திருவருட்பிரகாச வள்ளலார் எனும் சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகள். எல்லோரும் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஆகையினால இது அகத்திலே இருந்து சித்திக்கும் பரமானந்த இயல்பு கொண்ட அருள்மதியாக விளங்குகின்றது. இந்த பரமானந்த பரம்பொருளை மேலும் ஒரு வண்ண அருள் ஒளியாக சுட்டுகின்றார் நம்முடைய வள்ளல் பெருமான். மணி ஒளியில் ஆகும் ஒரு ஒளியே என்று போற்றுகின்றார். மணி என்றாலே ஒளி வீசுகின்ற ரத்தினங்களாக சொல்லப்படுகின்றது. புற ஒளி பட்டு தன் அக ஒளியை ஜொலிக்க செய்வது நல்ல மணிகளாம். ரத்தினங்கள் மற்ற அந்த மணிகள் எல்லாம் புறத்திலிருந்து ஒளி கிடைச்சாச்சும் அது ஒளிரும். இல்லாவிட்டால் அது பட்டை தீட்டவில்லைன்னா அது மண்ணு மாதிரி தான் இருக்கும். சூரியகாந்தம் என்னும் ஒரு ரத்தின கல்லின் மீது சூரியனுடைய கதிர் பட்டு ஒளி வீசும் போது தீக்கணலை உண்டாக்கி பஞ்சு போன்ற சூழ் பொருள்களையே எரித்து விடும். சூரியகாந்தம்னு ஒரு கல் இருக்கிறது. அதுல சூரியனுடைய வெப்ப கதிர் பட்டுச்சுன்னா அது அப்படியே நெருப்பு உண்டாகி சுற்றி இருக்கக்கூடிய அந்த மரங்கள், செடிகள், பஞ்சுகள் இவற்றையெல்லாம் எரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதுபோல சந்திரகாந்தம் என்ற ஒரு கல் இருக்கின்றது. அந்த கல்லின் மேல் அண்டத்தில் வரக்கூடிய அந்த சந்திரனுடைய மதிக்கதிர் முழுமையாக காயும் பொழுது, படும் பொழுது சூழ தன்மை உண்டாகி தண்ணீர் கசிந்து விடுகின்றது. சந்திரகாந்த கல் உள்ள பல கோயில்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்றன. அது முக்கியமா திங்களூர் என்ற திருத்தலத்தில் இருக்கின்றது. இன்னும் பல கோயில்கள்ல இருக்கின்ற சந்திரகாந்த கல் உடைய மூலஸ்தானங்களோ அல்லது விக்கிரகங்கள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் பிரதிஷ்டை செய்து வைத்திருக்கிறார்கள். அதுல சந்திரனுடைய ஒளி படும் பொழுது தண்ணீர் முத்தாக வெளிப்பட ஆரம்பித்து விடும். அது மாதிரி இந்த இயற்கையில இந்த மாதிரி இறைவன் இந்த படைப்பு தொழிலெல்லாம் செய்து வைத்திருக்கின்றான். ஆனால் இவையெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையோ பொய்யோன்னு எல்லா பேரும் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பான். அதை பற்றி அதிகம் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் இந்த ஓமானங்களுக்கெல்லாம், இந்த ஓமைகளுக்கெல்லாம் ஓமேயமாக உள்ளது நமது இந்த மனித தேகத்துல சிறநெடுத்தலத்துல உள்வளர் ஆன்ம மணியாக இருக்கின்றது. அதை பற்றி கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு முக்கியம். புறத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்திரகாந்த கல்களை பற்றியோ சூரியகாந்த கல்லை பற்றியோ மற்ற கல்களை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டு அலைவதால் அற்ப பிரயோஜனம் தான் கிடைக்கும். அது பிரயோஜனப்படாத அனித்திய
அனித்தியமாக நிலையில்லா தன்மையை தந்துவிட்டு ஒளிந்துவிடும். ஆனால் நித்தியமாக விளங்கக்கூடிய நம்முடைய மனித தேகத்துல உச்சிக்கு கீழே உண்ணாவுக்கு மேல புருவநேர் உட்பாகத்தில் விளங்கக்கூடிய அந்த ஆன்ம மணியை அதை பற்றி கொள்ள வேண்டும். அது நித்தியமாக இருந்து நமக்கு பேரின்பத்தை தரக்கூடியது. இதில் இறைவனாகிய பதியினுடைய அருள் ஒளிபட்டு ஆன்மாவினின்று ஆனந்த அமுத கிரணங்கள் எல்லா பக்கமும் பரவி உயிர் உடம்பையே அருள் அமுதமயமாக ஆக்கி விடுவது சமரச சுத்த சன்மார்க்கத்தினுடைய அனுபவமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட சமரச சுத்த சன்மார்க்க அனுபவத்தை பெற்ற முதல் மகா மனிதனாக, சாகா மனிதனாக, இந்த உலகத்திலே சாகாத மனிதனாக 3 தேக சித்தியோடு உலாவிக் கொண்டு இருக்கக்கூடியவர் நமது சிதம்பரம் ராமலிங்கம் எனும் வடலூர் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால ஆன்ம ஜோதியில் அருள் ஒளி கலந்து கால் வீசிக்கொண்டு விளங்குதலே மணி ஒளியில் ஆடும் அருள் ஒளியின் செயலாக விளங்குகின்றது. இதனால் உண்டாவது நிலைத்த பெருவாழ்வாக இருக்கின்றது. இந்த நிலைத்த பெருவாழ்வும் நிறைந்த பேரின்ப வாழ்வாக இருப்பதுதான் இதனுடைய விசேஷ அருள் தன்மையாகும். ஏனெனில் பால்கடலை கடைந்து அமுது உண்ட தேவர்களும் கூடத்தான் நிலைத்த பெருவாழ்வில் பெற்றுவிட்டார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அதிலும் அவர்கள் போட்டி பொறாமை சண்டை சச்சரவுகளால் அசுரர்களாலும் சதா தொல்லைப்பட்டு அச்சம் உண்டாகி அவர்கள் நீண்ட பெருவாழ்வை வெறுத்து கொண்டிருக்கின்றார்களாம். ஆனால் இரவாமையால் அவதிப்படுகின்ற தேவர்கள் என்று இந்த தேவ பதவி ஒழியுமோ, இந்த தேவ பிறவி நீங்கி பூமியில் சென்று மனிதர்களாய் பிறந்து அருட்பெரும்பதியாகிய இறைவனுடைய அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணையுடைய அருள் அமுத சக்தியை பேரின்ப நிலை பேற்றை பெற்று சலியாது எப்போது விளங்குவோம் என்றெல்லாம் வருந்தி மரணத்தை எதிர்பார்த்து கொண்டு ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்களாம் அந்த வானுலக வாசிகள், தேவர்கள், மூவர்கள், ஐவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். இதைத்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் பெற்ற அருள் அமுத ஜோதி மணியால் நிலைத்த நிறை இன்பமயமான பேரின்ப சித்தி பெருவாழ்வு தேவர்க்கும் மூவர்க்கும் சித்தர்க்கும் முத்தர்க்கும் அரியதாக விளங்கக்கூடியது வள்ளல் பெருமான் பெற்றிருக்கக்கூடிய பேரின்ப சித்தி பெருவாழ்வு. அதான் தூள தேகம், இந்த அழியக்கூடிய இந்த மலைஜலம் சேர்ந்த தூள தேகம் சுத்த தேகமாக விளங்கிவிடும். அதே நேரத்தில் சூக்கும தேகம் என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் உணர்வாகிய அறிவு அது பிரணவ தேகமாக எல்லாம் அறியவல்ல மாபெரும் ஆற்றல் உடையதாக இருக்கும். அதற்கடுத்ததாக உள்ள ஆதாரமாக விளங்கக்கூடிய அருவ தேகம் ஆன்ம தேகம் அது அழியாத ஞான தேகமாக அண்டமுற்று நிரம்பி விளங்கக்கூடியதாக மாறிவிடும். இப்படி மனிதன் இந்த 3 தேகங்களையும் பெற்றுக்கொண்டு கடவுள் மயமாகி எப்போதும் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம் என்று அதை வள்ளல் பெருமானுக்கு இறைவன் உபதேசித்து இறைவனுடைய அருளால் அந்த 3 தேகங்களை பெற்றுக்கொண்டு வள்ளல் பெருமான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆகையினால அப்படிப்பட்ட அருள் மதியை அமுத மதியை ஒவ்வொருவரும் அருட்பெருஞ்சோதி மதியை எல்லோரும் போற்றி புகழ்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையினால அப்படிப்பட்ட அந்த அருள் மதியை எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார். ஆகையினால கடைசி அடியில பக்குவிகள், அதாவது மனிதர்களிலே சிறந்தவர்கள், உண்மை நேர்மை ஒழுக்கம் ஜீவகாருண்யம் அன்புமயமாகி எல்லா உயிரும் என்னுயிர் என்று வாழக்கூடிய பக்குவ மனிதர்கள், அவர்கள்தான் பக்குவிகள் என்று சொல்கின்றார்கள். மனிதர்களிலே பக்குவிகள், அபக்குவிகள், பக்குவிகள் என்று 3 தரமாக மனிதர்கள் இருக்கின்றார்கள். பக்குவிகள் என்பவர்கள் உண்மையும் அன்புமயமாக விளங்கக்கூடியவர், எல்லா உயிரும் என்னுயிர் என்று ஆன்ம நேயத்தோடு ஜீவகாருண்யமாக வாழக்கூடியவர்கள் பக்குவிகள். அவர்கள் அரிதாக இந்த உலகத்தில் காண்பது அரிதாக இருக்கின்றது. அபக்குவிகள் தான் நிறைய இருக்கின்றார் இந்த உலகத்தில். அபக்குவிகள் ராஜச தாமச கோபதாப சண்டை சச்சரவு அடிதடி என்று சதா அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய பொறுமை இல்லாத மனிதர்கள் தான் அபக்குவர்கள் நிறைய இந்த உலகம் முழுவதும் நிரம்பி இருக்கிறார். அதனால்தான் நாட்டில் சண்டையும் சச்சரவும் போரும் சபைகளிலும் சண்டையும் சச்சரவும் ஒழுக்கமில்லா தன்மை நடந்து கொண்டே இருக்கின்றன என்பதை நாம் தினசரி பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அதனால பக்குவிகள். இந்த அபக்குகளில் சில மனிதர்கள் லேசாக பக்தி வழிபாடுகள், இந்த மாதிரி பௌர்ணமி கிரிவலம், இந்த மாதிரி சில கோயில்களுக்கு செல்வது, சில சித்தர்களை போய் வழிபடுவது, அப்படி சென்று உண்மையா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும்,
மது மாமிசம் சாப்பிடக்கூடாது என்ற அந்த அருள் நெறியை கடைபிடித்து கொல்லா நெறியை கடைபிடித்து பக்குவ நிலைக்கு வரக்கூடியவர்கள் தான் பக்குவியல். அப்படிப்பட்ட மனிதர்கள் ஒரு சிலர் தான் நம்முடைய உலகத்தில் இருக்கின்றார்கள். அந்த மாதிரி பக்குவிகள் அபக்குவியல் என்று 3 தரமாக மனிதர்கள் விளங்கி கொண்டு இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களில் பக்குவிகளாகிய அந்த அன்பர்கள் அருளாளர்கள் பயன்பெறும் வண்ணம் திகழ்கின்றது அருட்பெருஞ்சோதி நடனபதியின் உண்மையை என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார். அப்பரம்பொருள் பெரிய பொருளாக உள்ளதாம். அது துரிய வடிவம் கொண்டதாக விளங்குகிறது. அதான் துரிய வடிவம் என்றால், துரியம் என்றால் 5வது நிலை. மனிதனுக்கு மனித உயிருக்கு 5 அனுபவங்கள் இருக்கின்றது. ஆனால் மனிதன் 3 அனுபவங்களை பெற்றுக்கொண்டுதான் இருக்கின்றான். அதாவது விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை என்ற 3 நிலையில தான் எல்லா மனிதர்களும், அறிவியல்வாதியும் சரி, பக்தர்களும் சரி, மற்ற சாதாரண உலக ஜனங்களும் சரி, இந்த 3 வேலையை தான் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். விழிக்கின்றார்கள், தூங்குகின்றார்கள், கனவு காண்கின்றார். இது 3 நிலை தான் அவர்களுக்கு மனோ அறிவு நிலையில உண்டாகி கொண்டு இருக்கிறது. இதற்கு அடுத்து துரியம் துரியாதீதம் என்ற 2 நிலைகள், அதுவும் சேர்ந்து 5 நிலைகளாக மனித உயிருக்கு இருக்கின்றது. இந்த 5 அனுபவங்களை பெற்றவர்கள் நம்முடைய முன்னோர்கள். அதான் துரியம் என்று சொல்வார்கள். துரியம்னா சுத்த அறிவு மயமாக விளங்கக்கூடிய, நினைப்பு மரப்பற்ற அன்புமயமான உணர்வு நிலையிலிருந்து மனிதன் வாழ்வது. அதை பெற வேண்டும் மனிதன். அதை பெறுவதற்காகத்தான் இந்த மனித பிறவி கிடைத்திருக்கிறது. அந்த துரிய வடிவை மனிதன் பெற வேண்டும். அப்படி அந்த துரிய வடிவம் கொண்ட நாம் தான் உண்மையில் அருட்பெருஞ்சோதி வடிவாக திகழ்கின்றதை அறிந்து கொண்டிருக்கும் சுத்த அறிவு நிலையாகும். இதுவே குரு துரிய சொரூபம் என்று சொல்வார்கள். இதற்கு முன் உள்ள ஜீவ சாக்கராதி நிலைகளும் பர சாக்கராதி நிலைகளும் நின்மல சாக்கராதி நிலைகளும் கடந்து சென்றவர்கள் இந்த குரு சாக்கிராதிகளை அடைந்து இந்த துரியத்தில் இருப்பர் என்று ஞானிகள் நமக்கு எடுத்துக்காட்டு. இது எல்லோரும் அனுபவிக்கக்கூடியது. ஆனால் அதை பற்றி ஆராய்ச்சி இல்லை. அந்த அளவுக்கு துணிந்து இந்த எண்ணத்திலே இருந்து சிந்தித்து அந்த துரிய நிலையை அடைகின்றவர்கள் இப்பொழுது காணவில்லை. வெறும் புற படிப்பாளிகளாகத்தான் இருக்கின்றார்கள். இந்த மாதிரி புறத்தில் பேசிட்டு அத்தோட விட்டுறாங்க. அனுபவத்தை பெறுவது கிடையாது. அதனால மனிதன் இந்த துரிய நிலை 5 அனுபவ நிலையை பெற என்ன செய்ய வேண்டும் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். அதாவது விழிப்பு நிலையில் நினைத்து நல்லதையே நினைத்து பழகுதல் வேண்டும். அப்படியே நல்லதே விழிப்பு நினைத்து பழகும் பொழுது உறக்கத்திலும் அந்த நல்ல நினைப்பு ஒளிந்து விடாது, ஒடுங்காது. அப்படியே அந்த நல்ல நினைப்போட மனிதன் உறங்கி பழகுவான். அதிலும் பல காலம் பழகி வருதல் வேண்டும். அதற்கடுத்து கனவு வரும்பொழுது அந்த கனவிலும் நல்ல அருள் கனவுகளாக, அவனுக்கு நல்ல சிந்தனையுடைய கனவுகளாக வந்துவிடும். இப்படி 3 நிலைகளிலும் நல்ல நினைப்போடு, நல்ல உறக்கத்தோடு, நல்ல கனவுகளோடு அவன் தொடர்ந்து பழகி வர அவனுக்கு 4வது நிலையாக சுத்த அறிவாகிய நினைப்பு மரப்பற்ற அந்த அன்புமயமான ஒரு சுத்த அறிவு நிலை உண்டாக ஆரம்பித்துவிடும். இவனுடைய உயிர் அறிவு உணர்வு அந்த உணர்வு நிலையிலிருந்து வாழ ஆரம்பித்துவிடும். அதிலும் அவன் பழகி வரும் பொழுது அவனுக்கு அதிலும் 5 நிலைகள் வருகின்றன. அதுல குரு துரியம், சிவதுரியம் என்று சிவதுரியாதி அவன் மேல்நிலைக்கு ஏறி 5வது நிலையாகிய அந்த சுத்த துரிய நிலைக்கு வந்து விடுகின்றான். இப்படி 5 அறிவு நிலைகளை அவன் மனிதன் பெற வேண்டி இருக்கின்றது. ஆனால் விஞ்ஞான உலகம் இதை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் நம்முடைய ஞானிகள் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த அனுபவத்தை பெற்று நமக்கு நூல்களிலே எழுதி கொடுத்திருக்கின்றார்கள். நமக்கு சமீபத்திலே 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த வள்ளல் பெருமானும் இவற்றை பற்றி ரொம்ப தெளிவாக, விளக்கமாக, வெளிப்படையாக எடுத்து காட்டி இருக்கிறார்கள். அதையெல்லாம் ஆராய்ச்சி செய்வதற்கு யாரும் இன்னும் துணிவு வரவில்லை. வள்ளல் பெருமானை பற்றி இப்பொழுதுதான் ஒரு சில மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம் ஏதோ பேச்சலையில் பேசினார்கள், அதோட விட்டுட்டாங்க. அதனால இனிமே வருங்காலத்துல வள்ளலாருடைய இந்த அருள் அமுத கலையினுடைய ஆற்றலை பெறக்கூடிய நிலையெல்லாம் சிந்தித்து மனித குலம் பெற இருக்கின்றது. அதற்கு இன்னும் பல 100 ஆண்டுகள் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்படிப்பட்ட இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த பௌர்ணமி நாள் நமக்கு கிடைத்திருக்கின்றது. ஆகையால் இந்த பௌர்ணமி நாள் நன்னாளை பற்றி வள்ளல் பெருமான் இந்த மதியை பற்றி, அருள் மதியை பற்றி வள்ளல் பெருமான் மிக சிறப்பாக சொல்லுகின்றார். என்ன சொல்றாருன்னா,
தண்ணிய அமுதே தந்தன துலத்தே புண்ணியம் பலித்த பூரண மதியே என்று சொல்றார். உய்தர அமுதம் உதவி என்னுளத்தே செய்தவம் பலித்த திருவளர் மதியே, அருள்மதியினுடைய தன்மையை சொல்றார். புறத்தில் இருக்க அந்த மதி கிடையாது. புண்ணிய தண்ணிய அமுதே தந்தன துலத்தே புண்ணியம் பலித்த பூரண மதியே, உய்தர அமுதம் உதவி என்னுளத்தே செய்தவம் பலித்த திருவளர் மதியே, பதியலாம் தழைக்க பதம்பெற அமுத நிதியலாம் அளித்த நிறைதிரு மதியே, பாலன தன்கதிர் பரப்பி எஞ்ஞான்றும் மேல்வழி விளங்க விளங்கிய மதியே என்று சொல்கின்றார். முதல்ல பார்த்தீங்கன்னா தண்ணீர் அமுதே தந்தன துலத்தே புண்ணியம் பலித்த பூரண மதியே என்று சொல்கின்றார். நமது அருட்பெருஞ்சோதிபதியே இங்கு நிறைமதியாக கண்டுகொள்ளப்படுகின்றது. குளிர்ச்சியும் அமுத சக்தியும் பூரண ஞானமும் நிறை ஒளியும் அருள் ஆற்றலும் கொண்டு என்றும் நிலவுவது இந்த அருள் ஜோதி மதியாக விளங்குகிறது. இந்த மதி இப்போது வெளிப்பட்டு அருள காரணம் என்னவென்றால், இதுவரை செய்து வந்த புண்ணியத்தின் பயனாய் இன்று பலித்துள்ளதாக அறிகின்றோம். உண்மையில் புண்ணியம் என்பது திருவருளே ஆகும். ஆகையினால திருவருள் ஒவ்வொரு ஆன்மாவிலும், ஒவ்வொரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாவிலும் வெளிப்பட்டு, ஒவ்வொரு உயிரிலும் இருக்கக்கூடிய ஆன்மாவிலும் வெளிப்பட வேண்டி அறிவு அனுபவம் ஓங்க பல பிறப்புகளில் நன்மையும் தீமையும் ஏற்பட்டு நன்மை மேன்மேலும் விளைய தீமை அடுத்தடுத்து ஒழிய முடிவில் அந்த நன்மையே புண்ணிய பேராக வந்து அருள் ஞான நிறைமதியாக நிறைவாக மனிதனிடத்திலே தோன்றுகிறது. ஆகையினால் அகவானில் நம்முடைய உள்ளமாகி அகவானில் அருள்மதி என்றும் நிறை ஒளியோடு விளங்குகின்றதை அருள் புண்ணியத்தால் கண்டுகொள்கின்றோம். இன்றைக்கு அண்டத்திலும் பிண்டத்திலும் அந்த அருள்மதி ஒளி செய்கின்றதை நாம் உணர்ந்து அந்த அருள் அறிவை பெற்றுக் கொள்ளுதல் வேண்டும். இது நம்மையும் தன்மயமாக ஆக்கி வாழ்விக்க உள்ளது. இந்த நித்திய நிறைமதியை உலகத்தவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அவர் புறத்திலே தான் அலைந்து கொண்டு இருக்கின்றார்கள். புறவான்மதியின் தோற்றத்தையும் விளக்கத்தையும் இயல்பையும் அறிந்தும் கண்டும் நேரில் சென்றும் அதான் சந்திரனிலே போய் இறங்கினார்கள். நேரில் சென்றும் என்ன நன்மையை பெற்று கொண்டார்கள் நம்முடைய மக்கள். இன்னும் சண்டை சச்சரவு ஓய்ந்ததா? சந்திரனில் போய் இறங்கியனால் சண்டை சச்சரவு பொருள் இல்லாமல் இருக்கக்கூடிய நல்ல அருள்மதி விளங்கியதா என்றால் இல்லை. ஆகையினால அக உண்மையை அறிவதற்கு உதவியாக திருவருளால் புறத்தே ஒவ்வொன்றையும் படைத்துள்ளார் நம் இறைவன். புறத்தில் இருக்க சந்திரனும் சூரியனும் மற்ற நவகோள்களும் நாம் அருள் பெறுவதற்கு உதவியாகத்தான் அதை அமைத்திருக்கிறார்கள். அவற்றை வைத்துக்கொண்டு பரிகாரம் பண்ணி கொண்டு அலைவதற்காக வைக்கவில்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று வள்ளல் பெருமான் அறிவுறுத்துகின்றார். ஆகையினால பரிகாரம் என்றால் பரி என்றால் குதிரை, அதுவும் வெள்ளை குதிரை. வெள்ளை குதிரை என்றால் அருள் அறிவு தான் வெள்ளை குதிரையாக இருக்கிறது. அதான் சுத்த அறிவு, அதுதான் பரி அல்லது என்று சொல்லப்படும். அதன் மேலே தான் இறைவன் எழுந்தருளுகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால புறப்பொருள்களை ஒருவாறு துணை கருவிதாக கொண்டு சத் விசாரம் செய்து, அதாவது சத் சங்கம், அதாவது இது மாதிரி அருள் சிந்தனை செய்து அருள் ஞானத்தால் நம்முடைய அக உண்மையை கண்டடைவதுதான் நம்முடைய கடமையாகும். ஆகவே அருள் ஒழுக்கம் பூண்டு அகநிலையில் கடகநடு பூசம் குறிக்கும் நம் அருள் ஒளி மயமாகி நாமும் அருள் ஒளி மயமாகி பேரின்பம் பெற வேண்டும் இந்த அருள்மதியினால். அதனால் அப்படிப்பட்ட தண்ணிய அமுதே தந்தன துலத்தே புண்ணியம் பலித்த பூரண மதியே என்று சொல்கின்றார். உய்தர அமுதம் உதவி என்னுளத்தே செய்தவம் பலித்த திருவளர் மதியே. இந்த நம்முடைய சிறநெடுத்தளத்தில் விளங்கக்கூடிய அருள்மதியானது நமக்கு உய்வு நிலைத்த வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது. அதான் உய்தர அமுதம் உதவி என்னுளத்தே செய்தவம் பலித்த திருவளர். நமக்குள் இருந்து நம்முடைய செயல்கள் எல்லாம் உண்மையாக தவமாக பலிக்க செய்து நமக்கு எல்லா சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகத்தை தரக்கூடிய மதியாக விளங்கி கொண்டிருக்கின்றது. அடுத்தபடியாக பதியெல்லாம் தலைக்க பதம்புறம் அமுத நிதியெல்லாம் அளித்த நிறைதிரு மதியே. இந்த மதி எங்கெங்க பதி, புறத்தில் இருக்கக்கூடிய எல்லா பதிகளும் திருப்பதியில் இருந்து எல்லா தெய்வ திருக்கோயிலும் பதியாக சொல்லப்படுகின்றது. அதாவது பதி என்றால் இறைவன் விளங்கக்கூடிய இடங்கள் எல்லாம் புறத்துல ஒரு அடையாளமாக இந்த மாதிரி திருக்கோயில்களை நம்முடைய முன்னோர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள். புறத்தில் இருக்க கோயில்கள் எல்லாம் அடையாளம் உடையவை, மாதிரி தான்.
புறத்தில் இருக்க அத்தனை கோயில்களுமே மாதிரியாக அமைக்கப்பட்டது. அதனுடைய உண்மை என்றால் நம்முடைய அகத்தில் விளங்கக்கூடிய சிறநடுத்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைநிலையை சுட்டுவதற்காகத்தான் புறத்திலே திருப்பதியிலிருந்து, திருவண்ணாமலையிலிருந்து, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிருந்து, காசி ராமேஸ்வரத்திலிருந்து, அயோத்தி ராமர் கோயிலிருந்து, பழனி, இந்த மாதிரி திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், இந்த மாதிரி எத்தனையோ கோயில்கள் எல்லாமே நம்முடைய அக உண்மையை, அகத்தில் இறைவன் விளங்குவதை காட்டுவதற்காக உண்டாக்கி வைத்த பதி என்று அறிய வேண்டும். அதைத்தான் பதியெல்லாம் தலை, இந்த மாதிரி புறத்தில் இருக்கக்கூடிய பதியெல்லாம் தழைப்பதற்கு பதம் பெறும் அமுத நிதியெல்லாம் அளித்த நிறை திருமதியே, அதை அந்த புற கோயில்கள்லாம் அன்றைக்கு கட்டுவதற்கு அருளாளர்கள் உள்ளத்திலிருந்து அமுதமதியாக விளங்கி அவர்களுக்கு அருள் சக்தியை கொடுத்து அப்படிப்பட்ட திருக்கோயில்கள்லாம் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதோடு நின்று போகாமல் அந்த அருள்மதி நம்முடைய சிறநடு தளத்தில் விளங்குவதை அறிந்து அந்த பதியினுடைய திருவருளை, பூரண அருள் அறிவை பெற்றுக்கொண்டு நிலைத்த பேரின்ப சித்தி பெருவாளை பெற வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்தபடியாக பாலன தன்கதிர் பரப்பு எஞ்ஞான்றும் மேல்வெளி விளங்கிய மதிய, மேல்வெளி என்பது பரவெளி என்றும் அருட்பெருவெளி என்றும் கூறப்படும். இது புற ஆகாச வெளி, அண்டவெளி, பிண்டவெளி, இந்திரிய வெளி, கரணவெளி, ஜீவவெளி ஆகிய யாவுக்கும் மேலாய் விளங்கும் ஆன்ம வெளிக்கும் மேல் வெளியாய் விளங்குகின்ற அருள் வெளியாக இருக்கின்றது. இவ்விடத்தில் அதுதான் அருள் வெளி என்று சொல்லப்படுகின்றது. இந்த அருட்பெரும் வெளியிலே எக்காலத்தும் அருட்பெருஞ்சோதியாம் பால் போன்ற குளிர்ந்த சந்திரகலா அமுதம் கிரணங்களை திசை தோறும் நிரப்பிக் கொண்டே உள்ளது இந்த நமது அருள்மதியாகிய நிறைமதி. அப்படி சந்திர பிரகாசம் பால் போன்று ஒளிர்கின்றதாம். பால் நிலவு என்றும் குறிப்பிடுவர். நல்ல பசுவின் பால் பக்குவமாக காய்ச்சிய போது சற்று மஞ்சள் கலந்த வெண்மை நிறமாக தோன்றும். அதுபோலதான் பூரண சந்திர பிரகாசத்திலும் இன்றைக்கு மஞ்சளும் வெள்ளையும் கலந்த நிலையாக இருக்கின்றது. அதை எல்லோரும் அறிந்து கொள்ளுதல் வேண்டும். அதை வைத்துதான் வள்ளல் பெருமான் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க கொடிக்கு மஞ்சளும் வெண்மையும் கலந்த கொடியை வைத்தார்கள். மேல் பகுதி 1/4 பங்கு மஞ்சளும் கீழ்ப்பகுதி 3/4 பங்கு வெண்மையுமாக காட்டினார்கள். அதுதான் மந்திரங்கால் மதி 3/4 என்று சொல்லி வைத்தார்கள் முன்னோர்கள். அப்படி சற்று மஞ்சள் கலந்த வெண்மை நிறமாக தோற்றும் பூரண சந்திர பிரகாசத்திலும் இப்படி பொன்னொளியும் வெள்ளொளியும் கலந்தாற்போல் இருக்கின்றது. பசுவின் ஐம்பொருள்களாகிய பஞ்ச கவ்யத்தில் ஒவ்வொன்றும் ஓரொரு பூத சக்தியை இந்த மனித தேகத்தில் உண்டு பண்ணுகின்றது. இவற்றில் பால் ஆகாச பூத சக்தியை, அதாவது தெளிவையும் அறிவு விளக்கத்தையும் வழங்குவது. இதுபோல் பால் நிலவும் என்ன பண்ணுதுன்னா, அகத்தில் வளரக்கூடிய இறைவனாகிய பதியினுடைய தன்மையும் விளக்கத்தையும் நமக்கு வழங்குவதாக இருக்கின்றது. நில ஒளியில் கலந்துள்ள 1/4 பங்கு பொன்னொளியும் 3/4 பங்கு வெள்ளொளியும் கடவுளின் பொன்னார் திருமேனி வடிவையும் அருள் சக்தி ஆற்றலையும் முறையே காட்டி கொடுக்க வந்த ஒரு உதாரணமாக இருக்கின்றது. இப்படி விளங்கும் நித்த நிறை அருள்மதியை யாரே அறிவர்? இந்த உலகம் அறியாமல் அருள்மதியை இந்த உலகம் இன்னும் அறிந்து கொள்ளாமல் இருக்கின்றதே ஐயோ என்று வள்ளல் பெருமான் வருந்துகின்றார். யோகியர் தம் அகத்தே நிலா மண்டபத்தில் நிறைந்த அமுதுண்டு அந்தரத்தின் மேல் உலாவும் ஆற்றல் பெற்றவர்க்கு அருள்மதி உண்மை கூட விளங்கினது கிடையாது. வான வெளியில் விமானத்தில் சென்று நிலா கோலத்தை அடைந்து சூழ்நிலையை அனுபவித்தவர்களுக்கும் வானவெளியில் தன் உடல் கணம் இழந்து மிதந்தவர்களும் நம் அருள்மதியின் உண்மையை சிறிதும் அறிந்தவர்களாக இல்லை. ஆகையினால நிலாக்கதிர்களாகிய சந்திரிகையை உட்கொண்டு வான வெளியிலே வாழ்ந்து வருவதான நூல்களிலே புனைந்து கூறப்படுகின்ற சகோதரப்பா புல் என்று சகோதர பறவை என்று சொல்லக்கூடிய அந்த புல்லும் அந்த பறவையும் நித்த மதியை அறிந்ததில்லை. ஆகையினால அருள் ஒழுக்கம் பூண்டு ஜீவ தயவோடு சுத்த சன்மார்க்கத்தில் நன்மார்க்கிகள் சத் விசாரத்தாலே அருள் சிந்தனை செய்து இந்த அருள் மதியை நிறைமதியை தம்முள் கண்டு கலந்து அதுவாகி நின்று நிறை அருள் அமுதம் உண்டவர்களாக வாழ்ந்து வருகின்றதை அந்த சந்திரிகையை அமுத ஜோதிமய அருட்பெருஞ்சோதி சக்தியால் அழியாத திரிதேக சித்தியை சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் என்று சொல்லக்கூடிய 3 தேக சித்தி தான் திரிதேக சித்தி. அந்த திரிதேக சித்தியை பெற்று அருள் அமுதம் செய்து கொண்டு இந்த நில உலகத்திலே என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படி வாழ்ந்து வருகின்றவர் தான் நமது சிதம்பரம் ராமலிங்கம் எனும் திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான். அப்படிப்பட்ட அருள்மதியை இந்த உலகத்திற்கு வழங்கிய
அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையும் அவருடைய தனிப்பெருங்கருணையால் இந்த மனித குலத்திற்கு ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை வழங்கி எல்லோரும் சகோதரர்கள், எல்லா உயிரும் என்னுயிர் என்று ஆன்மநேயத்தோடு வாழ்வதற்காக இந்த அருள்மதியை பற்றி நமக்கு வழங்கிய திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானின் பொன்னார் திருமலரடிகளை சிந்தித்து போற்றி, தயாநிதி திண்டுக்கல் சுவாமி தயாநிதி சுவாமி சரவணானந்த குருமகானுடைய திருமலரடிகளையும் போற்றி, இந்த உலகமெல்லாம் இன்புறல் வேண்டும், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்தல் வேண்டும், கொல்லாநெறி குவளையமெல்லாம் ஓங்குதல் வேண்டும், மது மாமிசம் தவிர்ந்து மனிதர்கள் சுத்த ஆகாரம் கொண்டு சுபிச்சம் அடைதல் வேண்டும், எல்லா உயிர்களின் வாட்டமும் போக்கி அருள் புரிதல் வேண்டும், மக்கள் பயம் கவலை நோய்பிணி தீமைகள் விபத்துகள் பேராபத்துகள் மரண வாதனை தவிர்த்து கொண்டு வாழ்தல் வேண்டும் என்று வள்ளல் பெருமான் வேண்டுகிறார். உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியலாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண்ணுயிரலாம் கழித்திடல் வேண்டும் என்று வள்ளல் பெருமான் வேண்டுகிறார். அதைத்தான் நாமும் வேண்டுவோம். உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியலாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று, மெய் வாழ்வுனா ஆன்மாவை அறிந்து வாழ்கின்றது வாழ்வுதான் மெய் வாழ்வு. உலகத்தில் பூரா பொய் வாழ்வுதான் இருக்கிறது. தேகம் பொய்யாகி இறந்து போய் கொண்டிருக்கின்ற பொய் வாழ்க்கையைத்தான் எப்படிப்பட்ட மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்து மெய் வாழ்வு பெறுதல் வேண்டும், மண்ணுயிர்களெல்லாம் பேரின்பமாகிய களிப்பு அடைதல் வேண்டும் என்று வள்ளல் பெருமான் வேண்டுகின்றார். உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியலாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்திடல் வேண்டும், மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்திடல் வேண்டும் என்று அந்த வள்ளல் பெருமானையும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையும் ஒன்றாகிய கடவுளாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை, பல கடவுளே கிடையாது, ஒரு கடவுள் தான். அவர்தான் அருட்பெருஞ்சோதியாக தனிப்பெருங்கருணையோடு விளங்குகிறார். அவர்தான் மனித வடிவிலே திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானாக வந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட எல்லாம் வல்ல வள்ளல் பெருமானை வாழ்த்தி வணங்கி, எங்களுக்கு இந்த அருள் உண்மையெல்லாம் சிறுபோதிருந்தே புகட்டிய திண்டுக்கல் தயாநிதி சுவாமி சரவணானந்த பெருமானையும் வாழ்த்தி வணங்கி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். வாழி என் ஆண்டவன் வாழி எங்கோனருள் வாய்மை என்றும், வாழி எம்மான் புகழ் வாழி என் நாதன் மலர்ப்பதங்கள் வாழிமை சுத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு கொண்டு வாழி வையமும் வானமும் மற்றமும் வாழியவே. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தயவு வணக்கம் ஐயா, நிறைவு செய்தாச்சு. நன்றி ஐயா. உங்க பதிவு ரொம்ப அருமையா இருந்தது. அடியனோட சின்ன கருத்து மட்டும், நீங்க அறக்கர்கள்ன்ற ஒரு எடுத்துக்காட்டுக்காக நீங்க ராவணன் பேரை சொன்னீங்க இல்லைங்களா? யாரு? அறக்கர்கள் அப்படின்னு சொல்லி அசுரரோட குணத்தை வந்து நீங்க எடுத்துக்காட்டா சொல்லும் போது ராவணனோட பேர் எடுத்தீங்க இல்லைங்களா? ஆமா. அத நீங்க ராவணன் வந்து ஒரு தீவிர சிவபக்தனாதான் அப்பவும் சரி இப்பவும் சரி எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. அவர் அரக்கரோட லிஸ்ட்ல வைக்காம நம்ம சிவனடியார்கள் சிவபக்தர்கள் லிஸ்ட்ல வச்சோம்னா நல்லா இருக்கும்ன்றது என்னோட கருத்துங்க ஐயா. சரி, நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. அரக்கர் குணம் அது புராணத்தில் வரக்கூடிய தத்துவ கற்பனா பாத்திரங்கள், புராணத்தில் வரக்கூடிய தத்துவ கற்பனா பாத்திரங்களாக அவை இருக்கின்றன. அதனால உண்மையான சிவபக்தர்கள் பஞ்சமா பாதகங்கள் செய்யவே மாட்டார்கள். பிற பெண்களை கவர்ந்து போக மாட்டார்கள். அதை பற்றி நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேணாமா? நாம வந்து அருள் பெற வேண்டும். அருள் பெறுவதற்கு எதாவது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிறணும். மற்றதான் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்ட பழைய புராணங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணோம்னா ஏற்கு மாறாகவே வரும். ஆகையினால நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும், அதெல்லாம் விட்டுறணும். நாம வந்து அருள் பெறணும். அதற்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிறோம். அரக்கருடைய பொதுவான குணம் வந்து இரக்கமற்ற தன்மை, பஞ்சமா பாதகம் எல்லாம் செய்வாங்க. அதோட நம்ம நின்றுக்கிறோம். நன்றிங்கம்மா. நன்றி. தயவு ஐயா முடிச்சுக்கலாங்களா? பாலாயா முடிச்சிருமா? இப்ப வீட்டு வெளியே வந்தேன். முடிச்சிருமா? நன்றிங்க. ரெக்கார்டிங் பண்ணிருக்கேன்.